ஃபவுண்டர், தலைவர், செயலாளர், சிறப்பு விருந்தினர், நிதி உதவி செய்தவர்கள், நமது சங்கத உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி கலந்த பாராட்டு. போதும், இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போயிடுவோம். என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீபாஞ்சான் ரோட்டரி கிளப்பில் இருக்கார், அருண் தீபாஞ்சான். நம்ம ஜனா லயன்ஸ் கிளப்பில் இருக்கார். இன்னும் நிறைய சேவை அமைப்புகள்லாம் இருக்குது, ஜேசிஐ இதெல்லாம் நிறையா இருக்குது. இதை தாண்டி அதுக்கு இணையாக நம்ம ஒரு மாணவர் சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். நம்ம சமூகத்துக்கு என்ன பண்ண போகிறோன்றதை நீங்கள் எல்லாமே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி இப்போ நம்ம விவாதிக்கவே தேவையில்லை. ஃபஸ்ட் நம்ம வெளிப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். இப்போ ஒரு சின்ன விஷயம், எல்லாமே ஒரு தொழிலில் இருப்போம், வேலையில் இருப்போம். அது ஃபஸ்ட்டு இங்கே எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. எனக்கு இங்கே ஒரு 20 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நான் 8லேயே பாஸ் அவுட் வெளியே வந்துட்டேன். 8க்கு அப்புறம் நான் திருவிக்கா ஸ்கூலில் படிக்கல. வீட்டிலேருந்து 8th எக்ஸாமை நான் 8 வருஷமாக படித்தேன். ஒரு சங்கடமான விஷயமா இருந்தால் கூட இதை வெளிப்படுத்துறதுக்கு கூட கூச்சப்படலை. ஏன்டா இன்றைக்கி நான் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கேன், நான் பிஸ்னஸில் இருக்கேன், எல்லாத்துலேயும் நல்லா திறம்பட செயல்படுறேன். ரோட்டரி கிளப்பில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போஸ்டிங்கில் இருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பேசுறதுக்கு இன்னத்துக்கு தயக்கம். நம்ம வெளியில் போயிடல, நம்ம ஸ்கூலில் எவ்வளோ ரூட்டி அடிச்சிருப்போம். லாஸ்ட் பேஜ்லேருந்து டீச்சரை அடிச்சிருப்போம், எவ்வளோ பேர் வீட்டை அடிச்சிருப்போம். ஸ்கூலில் நான் ஐயர் பண்ணுற ஒருத்தவங்க கைடை திருவிட்டேன் எக்கோனாமிக் கிளாஸில் படிக்கிறப்ப. இல்லவே இல்லை, என்ன சார் கூப்பிட்டு பேகை செக் பண்ணி எடுத்து நீ தாண்டா வச்சுக்கிறேன், இது அவன் கைடு தாண்டா அப்படின்னாரு. இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நிகழ்வுகள். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்றிணையறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் நம்ம சமூகத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியும்னு அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. அதை செய்யலாமா செய்யக்கூடாதான்றதை இவங்க முடிவு பண்ணுவாங்க. 3 டீமும் முடிய போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 கார்பெண்டர் ஒரு மெட்டீரியல் வாங்கணும், ஒரு ப்ளம்பிங் மெட்டீரியல் வாங்கணும், ஒரு எலக்ட்ரிஷியன் வாங்கணும், ஒரு இன்சூரன்ஸ் போடணும், ஒரு டாக்ஸி எடுக்கணும், ஒரு ஹோட்டலில் புக் பண்ணணும். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம காவல்துறையில் ஒரு ஒத்துழைப்பு தேவைப்படுது, ஒரு ஆலோசனை தான். ஒன்றும் பணம் கொடுத்தலாம் உதவி தேவையில்லை, வழிகாட்டுதல் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உதவியாக மனுஷனுக்கு படுது. ஒரு காலேஜ் அட்மிஷனு, ஒரு பசங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னா நம்மளுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள போய் நம்ம உடனே அணுகிறதுக்கான வெளிப்பாடான என்ன பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது நமக்குள்ளே இருக்கிறவங்கலாம் ஒரு டைரி போடலாமா, என்னென்ன தொழிலில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ஒரு புக்லெட் போட்டு எல்லாருக்கும் ஒன்று கொடுக்கலாமா, காசுக்கு கொடுக்கலாம். 100 ரூபா ஒரு புக்லெட் அப்படின்னு சொல்லி கூட அவங்ககிட்ட கொடுத்தா கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு ஆரம்பிக்காங்க. நமக்கே தெரியும். 3 நிமிஷம் முடிச்சா சாரி. ஓகே, இது மாதிரியான செஞ்சுட்டா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு வாங்க, தயக்கம் இல்லாத வாங்க. நம்ம அப்போ தான் வெற்றி காணுவோன்றதை தெரிஞ்சுக்கிறேன். நன்றிக்கு வாய்ப்புக்கு நன்றி.